ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं निरधारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरं। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यदेशधारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। श्रीमद्भागवतम की श्रील प्रभुपाद की गौर प्रेमानंदे। அந்த கரடி பாக்ஸ் இருக்கான் ஆசி கரடி பாக்ஸ் இருக்காங்க இல்லையா? சரி அப்புறமா எடுத்தான். 26 படிக்கலாம், ஸ்லோகம் படிக்கலாம். ஓகே. शूरो माता महाकशी स्वस्तियास्ते वातमादिशा मातुला सानुजा कश्ये कुशली आनंददुंदुवी ஆனந்ததுந்துவி. மாதாஜி நீங்கள் படிக்கல? ஓகே, நான் இப்போ ஹாஸ்டலி இந்த சின்ன பசங்க நிறைய படிக்க வைக்கிறேன். அப்புறம் கூப்பிட்றேங்களா வீட்டில் படிப்பாங்க. சரி படி. ஸோ அனக்கதுந்துபிங்கிறது வசுதேவரோட இன்னொரு பேர். ஸோ அவங்களாம் நல்லா இருக்காங்கன்னு கேட்குறாரு. யார் கேட்குறா? யுதிஷ்ட மகாராஜா வந்து யார்கிட்ட கேட்குறான்? அர்ஜுனோட கேட்குறாரு. ஓகே, எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, ஏன்னா யுதிஷ்டர் வந்து கண்டுபிடிச்சார். என்ன கண்டுபிடிச்சாரு? கிருஷ்ணர் கிளம்பிட்டாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சார். அதனால் அவர் வந்து கேட்குறார், ஒரு எல்லாம் நல்லா இருக்காங்களா, என்ன 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 சகுனம், ஏன் இப்படி கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லி அவர் விசாரிக்கிறார். ஸோ மகாபாரதத்தில் நம்ம வந்து எப்பயுமே மகாபாரதத்துடைய க்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா பகவத்கீதை தான் இல்லையா? மகாபாரதம் வந்து யுத்தம் நடக்குது. அந்த மகாபாரத யுத்தமும் கிருஷ்ணன் கிருஷ்ணனோட வந்து தொடர்பு கொண்டதுனால அதுவும் ராசலீலை மாதிரி தான். ஓகே, சில பேர் ராசலீலைனா நல்லா கேட்பாங்கல்ல, அது மகாபாரத யுத்தமும் ராசலீலை மாதிரி தான். ஓகே, முக்கியமானது. ஓகே, ஸோ அதனால் கிருஷ்ணனோட சம்மந்தப்பட்டதுனால இந்த பேர்களோட முக்கியம்தான். உத்தம ஜாவ், சேக்கித்தனா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு சாப்டரில் வரும்ல, அந்த பேர்கள்லாம் முக்கியமான பேர்கள். நம்ம அந்த பேர்களை வந்து ஐயோ ஒரு பெரிய பேராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அந்த பேர்களுமே முக்கியமான, ஏன்னா அது எல்லாமே கிருஷ்ணனுடைய தொடர்புகள், பகவானுடைய தொடர்புகள் எல்லாமே விசேஷமாக தான். ஓகே, அதனால் அவர் என்ன கேட்குறாருன்னா, எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்குறாரு. ஆனக்கதுந்துவி வசுதேவர், சூரசேனா எல்லாமே நல்லா இருக்காங்களான்னு கேட்குறாரு. 27 படிக்கலாம். ஹரிஹரன் பிரபு 27. सप्तसुहारस्तत्पत्न्यो मातुलान्या सगात्मजा आसते सशुनुषा चेमं देवकी प्रमुखा स्वयं. पढ़ी. His 7 wives headed by Devaki are all sisters. Are they and their sons and daughter-in-laws all happy? 7 ஒய்ஃபு. ஓகே, வசுதேவர் அதெல்லாம் சிஸ்டர்ஸ் தான். அவங்க எல்லாமே அவங்க எல்லாம் அவங்க பசங்க எல்லாமே ஹாப்பியா, டாட்டர்லாம் எல்லாம் ஹாப்பியான்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி விசாரிக்கிறார், நல்லா விசாரிக்கிறார்.
ஓகே எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே படிக்கலாம். ஓகே ஈஸ்வரி மாதிரி படிங்க 28 29. कश्चित् राजा राजकुखो जीवति असत्पुत्रोऽस्य शानुजा हृदिका ससुतो अक्रूरो जयन्ता गदः शारणा आसते कुशलं कश्चित् एषा शत्रुजित् पादयान् कश्चित् आस्ते सुखं रामो भगवान् सात्वतां प्रभो. माताजी மொழிபெயர்ப்பு. தீயவனான கம்சனை மகனாக பெற்ற உக்கிரசேனரும் அவரது இளைய சகோதரரும் இன்னும் உயிருடன் இருக்கிறார்களா? முருதீகரும் அவரது மகன் கிருதுவர்மனும் மகிழ்ச்சியுடன் உள்ளனரா? அக்ரூர், ஜெயந்தர், கதா, சாரதர் மற்றும் சத்ருஜித் ஆகிய அனைவரும் நலமா? பரமவூசரும் பக்தர்களின் காவலருமான பலராமர் எப்படி இருக்கிறார்? பொருளுரை. பாண்டவர்களின் தலைநகரான ஹஸ்தினாபுரம் தற்போதைய புதுடெல்லிக்கு அருகில் இருந்தது. துவாரமிலிருந்து டெல்லிக்கு திரும்பும் வழியில் அர்ஜுனன் மதுராபுரியை காண சென்றிருப்பார். எனவே மதுராபுரி அரசரை பற்றிய கேள்வி சரியானதுதான். உறவுகளில் பல பெயர்களுக்கிடையில் ராம அல்லது பலராமர் என்ற பெயரும் சேர்த்து கொள்ளப்பட்டது. பகவான் பலராமல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரகாச விக்கிரகம் எனப்படும் விஷ்ணு தத்துவ விரிவங்கம் ஆவார். எனவேதான் அவரது பெயருடன் இங்கு பரமபூசர் என்ற சொற்களும் இணைந்து கூறப்படுகிறது. பரமபூசர் இரண்டற்ற ஒருவரே என்றாலும் அவர் தம்மை பல்வேறு ஜீவராசிகளாக விடுதலை செய்கிறார். விஷ்ணு தத்துவங்கள் பகவானின் விரிவங்கங்கள் ஆவார். அவர்கள் தன்மையிலும் அளவிலும் பகவானுக்கு சமமானவர்களாவார். ஆனால் பகவானின் ஜீவசக்தி விரிவங்கங்கள் ஒருபோதும் பகவானுக்கு சமமானவர்கள் அல்ல. ஜீவசக்தியும் விஷ்ணு தத்துவமும் சமமானவை என்று நினைப்பவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் ஆவான். ஸ்ரீராமர் அல்லது பலராமர் பக்தர்களை காப்பவர் ஆவார். பலதேவர் எல்லா பக்தர்களுக்கும் ஆன்மீக குருவாக செயல்படுகிறார். அவரது காரணமற்ற கருணையினால் வீழ்ந்த ஆத்மாக்கள் விடுதலை அடைகின்றனர். பகவான் சைத்தன்யர் தோன்றிய காலத்தில் பலதேவர் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவாக தோன்றினார். மேலும் பகவான் நித்யானந்த பிரபு அவரது தனிப்பெரும் கருணையினால் மிக மிக இழிவடைந்த ஆத்மாக்களான ஜகாய் மதா என்னும் இரட்டையரை காப்பாற்றினார். எனவேதான் பலராமர் இங்கு முக்கியமாக பக்தர்களை காப்பவர் என்று குறிப்பிடப்படுகிறார். அவரது தனிப்பெரும் கருணையினால் தான் ஒருவரால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அணுக இயலும். எனவே தூய பக்தர்களை காத்தருளும் ஆன்மீக குருவாக தோன்றியுள்ள ஸ்ரீ பலராமர் பகவானின் கருணை அவதாரமாவார். தேங்க்யூ மேதாஜி. ஹரே கிருஷ்ணா. நம்ம இப்படி கூட பண்ணலாம். ஆக்சுவலாக மாதாஜி படித்தாங்களா, யாராவது ஒருத்தர் முக்கியமான பாயிண்ட் ஷேர் பண்ணலாம், அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஓகே, இப்போ யார் ரெடினா பண்ணலாம். இது மாதிரி பண்ணுறீங்களா நீங்கள்? நீங்கள் பண்ணுறீங்க, அப்புறமா பண்ணுறது. கொஞ்சம் கத்தி சொல்லுங்கள். பகவான் நம்ம நேராக அணுகிறத விட அவரோட இமீடியட் எக்ஸ்பான்ஷன் பலராமர் மூலமாக அணுகுனா கருணை கடவுள். கரெக்ட், முக்கியமான பாயிண்ட் இல்லையா? கருணை கடல். வேற எதுவும் பாயிண்ட் இருக்கா? எனக்கு தெரியுதா? ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, சொல்லிட்டே இருக்கு, திருப்பி படிக்கக்கூடாது. ஃபுல்லா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. பரமபுருஷர் இரண்டற்ற ஒருவரே என்றாலும் அவர் தம்மை பல்வேறு ஜீவராசிகளாக விடுதலை செய்கிறார். அது முக்கியமான பாயிண்ட் இல்லையா? ஜீவராசியும் பகவான் ஒன்றுன்னு சொல்றவன் தப்பு. ஓகே, தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? உங்க வீட்டில் பட்டுக்கோங்க. சொல்லுங்க மாதாஜி, கலாவி சொல்லுங்க. நீங்க தான் சொல்ல வந்தீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. பகவானுடைய ஜீவசக்திகளா பகவானுக்கு ஒருபோதும் சமமானவர்கள் இல்லை. சமமானவர்கள் இல்லை. ரைட், ஓகே, தேங்க்யூ மேடம். வீட்டில் பட்டுக்கோங்க. சப்போஸ் நம்ம பாயிண்ட் தண்டிக்கப்பட வேண்டியவங்க சொல்றாங்க. தண்டிக்கப்பட கரெக்ட். அதே தான் நானும் இலிஷிப் பண்ண விரும்புகிறேன். அணுகையிலும் கரெக்டா? ஓகே, நம்ம பாயிண்ட் போதும். அவர் கிளாஸ் முடிச்சிடும்.
ஸோ அதில் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பகவானும் ஜீவாத்மா ஒன்றுன்னு சொன்னாங்களா, அவங்க தண்டிக்கப்பட வேண்டியிருந்தாங்க. முக்கியமான அண்டர்லைன் பண்ணிக்கிறது. ஏன்னா அவ்வளோ முக்கியம். நம்ம வந்து ரெண்டும் ஒன்று நினைக்கவே கூடாது. பகவான் எப்பயும் பகவான் தான். நம்ம சேவர்கள் என்ற தொண்டுக்கு வந்தால் தான் நம்மளால் அவளை புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் கருணை கிடைக்கும். இல்லைன்னா அவங்க ரெண்டு விதமாக நடக்கிறாங்களாம். ஒன்று வந்து பகவானுடைய ஒளியில் வந்து மெர்ஜாரு. இன்னொன்று யோகி இருக்காங்கல்ல, விஷ்ணு மெடிடேட் பண்ணுறாங்கல்ல அப்படியே உட்காந்து, அவங்க வந்து பகவானுடைய உடலில் மெஞ்சாங்க வாங்கலாம். ரெண்டு பேரை விட ரெண்டு பேர்லேயுமே பகவானுடைய உடலில் மெஞ்சானாங்களா அவங்க ரொம்ப மோசமாக, ரெண்டு பேரும் கீழே விழுந்துருவாங்க. அதுதான் ஒரு ஸ்லோகம் இருக்குது. எந்நேர விமுக்தமாயினா துவயஸ்தமாவத் அபிசுத்த புத்தையா. அபிசுத்த புத்தையா குறைந்த புத்தியில் வந்து அப்படி நினைப்பாங்களாம், பகவான் ஒன்றுன்னு சொல்லிட்டு. அபிசுத்த புத்தையா ஆருஹ திருஷேனா பரம் பதம் தரஹா பதந்தி அதோ அநாதுதா யுஸ்மத் அங்கரையா. ராக்கெட்டில் இங்கே போகும்போதும் ஷெல்டர் கிடையாது. அதனால் என்ன பண்ணுவான், ரஷ்யாவில் ராக்கெட் விடும்போது முதல்ல பிரபாத் சொல்வார், அப்போ கீழே பார்ப்பானா பூமி எங்கே இருக்குது, ரஷ்யா எங்கே இருக்குன்னு சொல்லி. ஏன்னா ஷெல்டர் அங்கே தான், திருப்பி அங்கே தான் வந்தாலும் எவ்வளோ உயர போனாலும். அதே மாதிரி உயர போய் நானும் பகவான் ஒன்று தத்துவ மசின்னு சொல்லுவாங்க மாயவாதிஸ். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். ஒரு மாதம் ரொம்ப சின்சியராக கிளாஸ் வந்துட்டே இருந்தாங்க. கடைசியில் ஒரு நாள் தத்துவ மசி அப்படின்னா ஐயோ டேஞ்சர் அப்படி பார்த்தேன். ஏன்னா சங்கராச்சாரியரில் வந்து ஃபஸ்ட்டு தத்துவ மசியை தான் அவர் வந்து ரொம்ப பெருசாக சொல்லுவார். ஓம்கார பிரணவத்தை வந்து பெருசாக சொல்ல மாட்டார். இந்த மகாபெரியவாலாம் சொன்னாங்க இல்லையா, அவங்களாம் கொஞ்சம் அந்த மாதிரி இந்த இது கிடையாது. அவங்க ஆன்மீகம் தான், அதுக்காக ஆன்மீகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களும் ஆன்மீகம். வைஷ்ணவத்துக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஓம்காரத்தை பெருசாக சொல்லுவாங்க. தத்துவமசினா நானும் நீ ஒன்றுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஒரு இடத்துல டிஃப்ரெண்ட் ஆவாங்க. ஆனால் பிரபாதர் ரொம்ப மரியாதை வச்சிருந்தார் எல்லா மாயவதிக்கும். அதேமாதிரி மாயவதி வைஷ்ணவ சன்னியாசியை ஓம் நமோ நாராயணன் சொல்லுவாங்க. பட் ஆனால் என்ன வித்தியாசம்னா, நம்ம பகவான் ஆக முடியாது அப்படிங்கிறத மனசில் அவனும் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி திடீர்னு தத்துவமசின்னு சொன்னாங்களா, என்ன திடீர்னு இது சொன்னாங்கன்னா நானும் நீ ஒன்று தான்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு வாசகம். அவங்க சித்தப்பா மாயவதியாக இருந்துக்காங்க. அவர் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவங்க அது சைத்தன்ய மகாபிரபு சொல்லிட்டு கரெக்டாக இருக்குது. வைஷ்ணவர் இல்லாதவருடைய அந்த பேச்சு அசத் சங்கத்தியாக போய் வைஷ்ணவாச்சாரம் இந்த மாதிரி மாயவாத பாஷை சுனிலே சர்வநாஸ். அந்த மாயவாத பாஷை கேட்டாங்கனாலே சர்வநாசம் ஆகிடும். நானும் பகவான் ஒன்று தான், நானும் பகவான் ஆகிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அதான் ஏன்னா சிவன் பிரம்மா கூட விஷ்ணுக்கு ஈக்குவல் கிடையாது. அப்படி சொன்னாலே பாஸ் அண்டின்றாங்க. பாசாங்குக்காரன்னு சொல்லி அந்த வேதங்களில் சொல்லுது. ஓகே, பிரம்ம ருத்ராதி தேவதாக சமத்வேனா விக்ஷேட்டா சா பாசண்டி துரோம், அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்குது. பாசண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது நம்ம ரெண்டாவது அஃபென்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா, பிரம்மாவுடைய நாமம் சிவனுடைய நாமம் விஷ்ணுடைய நாமத்துக்கு ஈக்குவல் நினைக்கக்கூடாது. அப்படிங்கிறப்ப பிரம்மா சிவன் வந்து ஹெட் ஆஃப் த டெமிகாட்ஸ், உயர்ந்த அவங்களுடைய நாமத்தை ஈக்குவல் சொல்லக்கூடாதுன்னா எப்படி ஒரு ஜீவாத்மா வந்து விஷ்ணுக்கு ஈக்குவல் ஆக முடியும்? பிரபாத் வந்து ரொம்ப ரொம்ப கடுமையாக அந்த பிலாசபி எதிர்க்கிறார். அவங்களால பதில் சொல்ல முடியல. ஆக்சுவலாக சங்கராச்சாரியா பதில் சொல்ல முடியல அவங்களாம். ஏன் அப்படின்னா பதிலாக என்ன ஆன்மீக இதில் மற்றபடி பிரபாத் உடம்பு இல்லாமல் நிறைய ஆன்மீகவாதிகள் வந்து பார்த்தாங்க, மாயவாதியை வந்து பார்ப்பாங்க. அவங்களுடைய கொள்கை இது ஒன்று வந்து வித்தியாசமாயிடும். நான் எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறது தான் அவங்க கொள்கை. வைஷ்ணவடைய கொள்கை வந்து எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் வேறு வேறு, எல்லாம் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. சிவன் ஒரு பர்சனாலிட்டி, நம்மலாம் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி. நம்ம போய் அவங்க உடனே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, தண்ணி போய் நதி போய் கடலில் கலந்தால் எல்லாம் ஒன்றாயிடுச்சுன்னு. நதி போய் கடலில் கலந்தாலுமே அதுக்கு மீன் இருக்கு இல்லையா, மீன் ஒன்றாகும் இல்லையே. மீன் அங்கே உள்ளே போனால் அந்த மீன் தனியாக தான் இருக்குது. உடனே பறவை வந்து மரத்துக்குள்ளே போகிறது சொல்லுவாங்க. பச்சை கிளி வந்து போச்சுன்னா அந்த மரத்தில் ஒன்றாயிடுச்சு பார்த்தீங்களா, உள்ளே ஒன்றும் ஆகலை, இன்னும் அந்த கிளியோட இண்டிவிஜுவலிட்டி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஐக்கியமானாலுமே அந்த ஒளியில் வந்து சின்ன சின்ன துகள்களாக ஆன்மா இருக்குமா. எப்படி சன்லைட்டில் வந்து நிறைய துகள்கள்லாம் உள்ளே வருது, அதே மாதிரி சின்ன சின்ன ஆன்மா துகள்களாக சேர்ந்து தான் அந்த பிரம்மஜோதின்றான். அதனால் என்ன பிரச்சனைனா, அங்கே ஆக்டிவிட்டி இல்லாதனால, செயல்கள் இல்லாதனால, பக்தி சேவை இல்லாதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி கீழே விழுந்துருவாங்க. திருப்பி ஹாஸ்பிட்டல் தொடங்குறேன், ஐ ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா ஏரி வெட்டுறேன், இந்த மாதிரி பௌதிக இதில் வந்துடுவாங்க. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாமிட் பண்ணதை திருப்பி சாப்பிட்ட மாதிரின்றாங்க. ஏன்னா சன்னியாசிஸ் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவங்க பண்ணுறதுனால நல்லது பண்ணுறேன்னு சொல்லி வந்துடுறாங்க இல்லையா. எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லி போயிட்டு திருப்பி இந்த மாதிரி இந்த சைடு வந்துடுவாங்க. அதனால் ஃபிலோந்தெரபிஸ்ட் அந்த மாதிரி மாறிடுவாங்க. தட் இஸ் நாட் த பர்பஸ் ஆஃப் சன்னியாசம் இல்லையா. அதனால் வைஷ்ணவ சன்னியாசம் வந்து எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணுவோம்.
வைஷ்ணவ சன்னியாசி வந்து எப்பயுமே பகவான் வேற, நான் வேற, நான் அவனுடைய தொண்டை அப்படின்ட்டு அவங்க எல்லா ஆக்டிவிட்டியும் பகவானுடைய தொண்டில் ஈடுபடுத்துவாங்க. இதுதான் அவங்க வித்தியாசம். ஓகே, நம்ம முதலே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பக்தியில் ரொம்ப தூரம் போயிட்டு நம்ம அந்த மாதாஜி மாதிரி நம்ம இது பண்ணிடக்கூடாது. ஓகே, கொஞ்சம் புத்தி இதாக இருக்கணும். நம்ம பிளாக்கு தான் அவங்க தான் திடீர்னு அப்படி சொல்லி போயிட்டான், தத்துவமசி அப்படின்னு போயிட்டான். ஓகே, எங்கள் அப்பார்ட்மெண்ட் தான் 30 படிக்கலாம். ஓகே, பிரபு படிக்கணும். ராம்ஜி பிரபு 30. பிரத்யும்னா சர்வபிருஷ்ணினா சுகமாஸ்தே மகாரதா கம்பீரதயோ அனிருத்தோ வர்ததே பகவான் உதா. படிக்க பிரபு. பிரபுஜி பேஜ் நம்பர் என்னது பிரபுஜி? எனக்கு பேஜ் நம்பர் தெரியல. இது வந்து அப்பா சொல்லுவாங்க. 850 மத்தஜி. ஆ 1954. தேங்க் யூ. ஓகே, ஹரே கிருஷ்ணா. Translation: How is Pradyumna, the great general of Vrishni family? Is he happy, and is Aniruddha, the plenary expansion of the personality of Godhead, faring well? For Pradyumna and Aniruddha are also expansion of the personality of Godhead, and thus they are also Vishnu Tattva, and Dwaraka Lord Vasudeva is engaged in his transcendental pastimes along with his plenary expansions, namely Sankarshana, Pradyumna and Aniruddha, and therefore each and every one of them can be addressed as the personality of Godhead, as it is mentioned in connection with the name Aniruddha. ஸோ எல்லாருமே எக்ஸ்பென்ஷன், விஷ்ணு எக்ஸ்பென்ஷன். 31 படிக்கலாம். வேக் ப்ரோ படிங்க. 31. சுசேன சாருதேஷ்னஸ்ச शाम्बो जाम्बवती श्रुता अन्येषा कौष्णी प्रवरः सपुत्रा ऋषभादया. Are all the chieftain sons of Lord Krishna, such as Susena, Charudeshna, Samba, the son of Jambavati, Rishabha, along with their sons, all doing well? As already mentioned, Lord Krishna married 16,108 wives. Each of them had 10 sons. Therefore, 16,108, 1,61,080 sons. They all grew up, and each of them had as many sons as their father. The whole aggregate was something near 1,610,800 family members of the Lord. The Lord is the Father of all living beings, who are countless in number. Therefore, only a few of them are called to associate with the Lord in his transcendental pastimes, with the Lord of Dwarka and himself. It is not astonishing that Lord maintained a visible family consisting of so many members. It is better to refrain from comparing the Lord's position to ours, and it becomes a simple truth as soon as we understand at least a partial calculation of the Lord's transcendental position. King Yudhishthira, while inquiring about the Lord's sons and grandsons of Dwarka, mentioned only the chieftains amongst them, for it was impossible for him to remember all the names of the Lord's family members. ஸோ ஒரு ஒய்ஃபுக்கும் 10 குழந்தைங்க. அப்போ பாருங்க, 1,61,080. அதுக்கு ஒரு 10 இல்லையா? அப்போ 16 lakhs வருதா? பிரபுஜி 10 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை தானே? அது தெரியல. இப்போ 10 cents தான் போட்டிருக்காங்க. பெண் குழந்தை போடவே இல்லையே. இருக்கலாம், இருக்கலாம். தெரியல, நமக்கு இந்த டீட்டெயில் இதில் போடல. தெரிஞ்சா இருக்கலாம், தெரியாது. 14 லட்சம். ஓகே, அப்படியே அவங்களுக்கு அப்படியே பெருசாயிடுச்சு. ஓகே, கோடிக்கணக்கில் போயிடுச்சு அவங்க ஃபேமிலி. அப்போ இப்போ பூமியோட பாரத்தை குறைக்கணும்னு சொல்லி பண்ணினாரு. இப்போ எதுவே அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறப்ப அதனால தான் அந்த கடைசியில் ஒரு சண்டை வந்து அவங்களுக்குள்ளேயே இது பண்ணிடுவாங்க. ஓகே, அவங்க தே வில் பி ரெடியூஸ்டு. 32 படிக்கலாம். யாரு? ஆமாம், எல்லா பேரும் நான் வச்சுக்க முடியாது, பட் முக்கியமானவங்க எல்லாம். ஓகே, சாம்பால முக்கியமானவங்க. சாம்பாலாம் கடைசியில் அந்த முனிவர் முன்னால் பெண் வேஷம் போட்டு போவோம்.
பெண் வேஷம் போட்டுட்டு எல்லாம் கேட்பாங்க, ஐயோ இந்த பேசினா அவங்களுக்கு தெரிஞ்சுடலாம் ஆண் பண்ணு. பக்கத்துல எல்லாம் சொல்லுவான், ஐயோ இவன் வந்து ரொம்ப கூச்சப்படுறா, அந்த பொண்ணு ரொம்ப கூச்சப்படுறான், சோபம் கேட்க மாட்டான், இவங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முனிவர் பார்த்துக்கிட்டோம். அவங்களுக்கு கோவம் வந்துடும் டக்குன்னு. அவங்களுக்கு தெரியும் இவன் ஆம்பளைன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க தவத்திலே கண்டுபிடிச்சிருப்பான். ஓகே இவனுக்கு ஒரு உலக்க பிறக்கும், அந்த உலக்கையில் எல்லாம் செத்து போயிடுவீங்க சொல்லுவாங்க. அவ்வளோ அதோட அப்படி முடிச்சு. ஓகே 32 33 கலாவதி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. ததைவானுசரா சௌரே சுததேவா உத்தவாதயா சுனந்தானந்த சிஷ்ணயா எங்க இருக்கு? ये चान्ये शतदार्शवा अभी स्वस्ति आसते सर्वे रामकृष्ण भुजाशया अभी स्मरन्ति कुशलम् अस्माकं बद्ध सौहृदा மேலும் சுருததேவர், உத்தவர் போன்ற மற்றவர்களும் பகவானின் நினைப்பிரியா சகாக்களும் பகவான் ஸ்ரீ பலராமராலும் கிருஷ்ணராலும் பாதுகாக்கப்படும். முக்தி பெற்ற ஆத்மாவின் தலைவர்களான நந்தா சுனந்த போன்றவர்களும் மற்றவர்களும் அவரவர் கடமைகளில் நன்கு செயல்படுகின்றனர். நித்தியமான நட்பால் நம்முடன் பிணைக்கப்பட்டுள்ள அவர்கள் நம்முடைய நலனை பற்றி ஞாபகம் வைத்திருக்கிறார்களா? பொருளுரை. உத்தவரை போன்ற பகவானின் நினைபுரியாத சகாக்கள் அனைவருமே முக்தி பெற்ற ஆத்மாக்கள் ஆவார்கள். பகவானின் அவதார நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் பகவானுடன் இந்த ஜடங்களில் அவதரிக்கின்றனர். பாண்டவர்களும் கூட இந்த பூமியில் நிகழும் பகவானின் திவ்ய லீலைகளில் உதவுவதற்காக அவருடன் அவதரித்த முக்தி பெற்ற ஆத்மாக்கள் ஆவார்கள். பகவத்கீதை 4:8 குறிப்பிடுவது போல் பகவானும் முக்தி பெற்ற ஆத்மாக்களான அவரது நித்திய சகாக்களும் குறிப்பிட்ட இடைவேளைகளில் பூமிக்கு வருகின்றனர். பகவான் இவற்றை எல்லாம் நினைவு வைத்திருக்கிறார். ஆனால் அவரது சகாக்கள் முக்தியடைந்த ஆத்மாக்கள் என்ற போதிலும் அவர்கள் தடஸ்த சக்தி எனப்படும் பகவானின் நடுத்தர சக்தியாக இருப்பதால் அவற்றை மறந்து விடுகின்றனர். இதுதான் விஷ்ணு தத்துவத்திற்கும் ஜீவ தத்துவத்திற்கும் உள்ள வேறுபாடு. ஜீவ தத்துவங்கள் பகவானின் மிகச்சிறிய பின்ன பகுதிகள் ஆவார்கள். எனவே அவர்களுக்கு எப்போதும் பகவானின் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. மேலும் பகவானின் நித்திய தொண்டர்களுக்கு எப்போதும் எல்லா பாதுகாப்பையும் அளிப்பதில் பகவான் திருப்தி அடைகிறார். ஸோ நித்திய சரி ஜீவதத்வா விஸ்வதத்வா இது 2 வித்தியாசம் சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ விஸ்வதத்துவம் தான் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்குறான். நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம் ஏகோ பகுனாம் யோ விதுதாதிகாமா. ஒரே ஒருத்தர் தான் எல்லாரையும் மெயின்டைன் பண்ணிட்டார். ஓகே சரி, இப்போ மனவசம் படிங்க பிரபு. எனவே முக்தி பெற்ற ஆத்மாக்கள் தங்களை பகவானைப் போல் சுதந்திரமானவர்கள் என்றோ அல்லது அவரை போல் சக்தி வாய்ந்தவர்கள் என்றோ ஒருபோதும் நினைப்பதில்லை. மாறாக எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் பகவானின் பாதுகாப்பையே தேடுகின்றனர். தயவை எதிர்பார்த்த இந்நிலைதான் முக்தியடைந்த ஆத்மாக்களின் உண்மையான நிலையாகும். ஏனெனில் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் ஒரு நெருப்பின் பொறிகளை போன்றவர்கள் ஆவர். பொறிகள் நெருப்புடன் சேர்ந்திருக்கும் போது இவற்றால் நெருப்பின் பிரகாசத்தை வெளிப்படுத்த முடிகிறது, சுதந்திரமாக அல்ல. நெருப்பை பிரிந்து சுதந்திரமாக இருக்கும் பொழுது இப்பொறிகளில் தீயின் தன்மையும் பிரகாசமும் இருந்த போதிலும் அவை அணைந்து விடுகின்றன. எனவே பகவானின் பாதுகாப்பை துறந்து அறியாமையால் சுதந்திரமாக இருக்க முயல்பவர்கள் மிகவும் கடுமையான நீண்ட கால தவத்துக்கு பிறகும் மீண்டும் இந்த ஜட உலகத்தை திரும்புகின்றனர். இதுவே வேத நூல்களின் கட்டளையாகும். ஹரே கிருஷ்ணா. So those who give the protection of the Lord and become so-called lords themselves out of spiritual ignorance come back again to the material even after prolonged tapasya, after severest state. That's the Vedic of all Vedic teachers. So பகவானுடைய ப்ரொடெக்ஷன் வந்து எப்படி வருதுன்னா,
இந்த கலியுகத்தை வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே மூலமாக வந்து ஓகே. இது நம்ம சேன் பண்ண நம்ம வந்து எப்பயுமே ஒரு தீயில் உள்ள ஒரு சின்ன துணுக்கு தீயோடு இருக்கிற வரையும் பிரகாசமாக இது மாதிரி நம்மளும் அந்த அசோசியேஷனில் இருக்கும்போது நம்ம பிரகாசமாக இருக்கும். ஓகே, நம்ம எப்போ இந்த சாண்டிங்கெல்லாம் விட்டுட்டோமோ நம்மளும் என்ன பண்ணிடுவோம், வெளியே வந்துடும். ஓகே, நம்ம நல்லா ஏமாற்றி வெளியே கொடுத்துருவோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம அந்த அசோசியேஷனில் போக முடியாது. ஓகே, பிரபு இன்னொரு ஸ்லோகம் படிங்க. 34 டிரான்ஸ்லேட் பண்ணி மாதாஜி ப்ரிப்பேர் படிக்கணும். பகவான் அபி கோவிந்தோ பிரம்மண்யோ பக்தவத்சலா கச்சித் புரே சுதர்மாயா சுகமாஸ்தே சுக்ருத் வ்ரதः பகவான் அபி கோவிந்தோ பிரம்மண்யோ பக்தவத்சலா கச்சித் புரே சுதர்மாயா சுகமாஸ்தே சுக்ருத் வ்ரதः. படிங்க பிரபு. மொழிபெயர்ப்பு. பசுக்களுக்கும் புலன்களுக்கும் பிராமணர்களுக்கும் இன்பம் அளிப்பவரும் பக்தர்களிடம் மிகவும் அன்பு கொண்டவருமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகாபுரியில் பக்தர்களாலும் நண்பர்களாலும் சூழப்பட்டவராய் சுகமாக இருக்கிறாரா? கேள்வி கேட்கிறார். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. கேள்வி கேட்கிறார், எல்லாம் நல்லா இருக்கிறாரான்னு முக்கியமான சொல்லுவது. பகவான் அபி கோவிந்தோ பிரம்மண்யா பக்தவச்சலா கச்சித் புரே தர்மாயா சுகம் மாஸ்தே சுக்ருத் வ்ரதः. ஓகே, மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு குறிப்பிட்ட பதத்தில் பகவான் கோவிந்தன் பிராமணிய மற்றும் பக்தவச்சலா என்றெல்லாம் விவரிக்கப்படுகிறார். அவர் ஸ்வயம் பகவான் எனப்படும் முழுமுதற் கடவுள் ஆவார். அவரிடம் செல்வங்கள், சக்தி, அறிவு, அழகு, புகழ் மற்றும் துறவு ஆகிய அனைத்தும் பூரணமாக உள்ளன. அவருக்கு சமமாகவோ அல்லது அவரை விட உயர்ந்தவராகவோ யாரும் இல்லை. அவர் பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் அளிப்பதால் கோவிந்தன் எனப்படுகிறார். பக்தி கொண்டால் புலன்கள் தூய்மை அடைய பெற்றவர்களால் அவருக்கு உண்மையான தொண்டு செய்து உன்னதமான ஆனந்தத்தை பெற முடியும். தூய்மை பெறாத ஆனால் பொய்யான புலனின்பத்தால் அவன் மாயைக்குட்பட்டு புலன்களுக்கு தொண்டனாகி விடுகிறான். எனவே நமது சொந்த நன்மைக்கு அவரது பாதுகாப்பு நமக்கு தேவைப்படுகிறது. பகவான் பசுக்களையும் பிராமண பண்பாட்டையும் பாதுகாப்பவர் ஆவார். சிறந்த கைதிகள் நேரடியாக அரசரின் பாதுகாப்பில் இல்லாமல் அரசரின் கண்டிப்பான பிரதிநிதியின் பாதுகாப்பில் இருக்கின்றனர். அதை போலவே பசு பராமரிப்பும் பிராமண பண்பாடு ஆகிய இரண்டும் ஒரு சமூகம் பகவானின் நேரடியான பாதுகாப்பில் இல்லை. இவ்விரண்டையும் சமூகத்தில் ஒரு பிரிவினராவது பெற்றிருக்க வேண்டும். இல்லையெனில் மனிதனால் வெற்றி அடைய முடியாது. பிராமண பண்பாட்டினாலும் நம்முன் உறங்கிய நிலையில் இருக்கும் நற்குணங்களான சத்தியம், சமத்துவம், புலனடக்கம், பொறுமை, எளிமை, பொது அறிவு, உன்னத அறிவு மற்றும் வேத ஞானத்தின் உறுதியான நம்பிக்கை ஆகியவற்றை விருத்தி செய்து கொள்வதாலும் ஒருவரால் ஒரு பிராமணனாகி பகைவனில் உள்ளபடி ஒரு பிராமணனாகி பகவானை உள்ளபடி காண முடியும். ஓகே மேடம், போதும் மேடம். தேங்க்யூ. ஹரே ஹரே மாமராஜ் படிக்கிறீங்களா? எங்கே தெரியுது உங்களுக்கு? அண்ட் ஆஃப்டர் சர்பாசிங். கரெக்டா? After surpassing the brahmanically perfection, one has to become a devotee of the Lord, so that his loving affection in the form of proprietor, master, friend, son, and lover can be transcendentally achieved. The stage of a devotee which attracts the transcendental affection of the Lord does not develop unless one has developed the qualities of a brahmana as above mentioned. The Lord is inclined to a brahmana of quality and not of false prestige. Those who are less than a brahmana by qualification cannot establish any relation with the Lord, just as fire cannot be kindled from the raw earth unless there is food, although there is a relation between food and the earth. Since the Lord is all perfect in himself, there could not be any question in his welfare, and Maharaja Yudhishthira refrained from asking this question. He simply inquired about his residential place, Dwarakapuri, where pious men assembled.
Lord says only where pious men assemble and takes pleasure in their glorifying the supreme truth. Maharaja Yudhishthira was anxious to know about the pious men and their pious acts in the city of Dwarka. So cow protection, cultivation of Brahmanical qualities. முக்கியமானது. ஓகே, பசு பாதுகாப்பு, பிரம்மனிக்கல் குவாலிட்டி. பிரம்மனிக்கல் குவாலிட்டி எப்படி வருது? நம்ம வந்து இந்த சத்தியம், சௌச்சம் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லையா? உண்மையாக இருக்கிறது, ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, இது மாதிரி உள்ள சத்தியம், சௌச்சம், தமானா என்னது? சென்ஸ் கண்ட்ரோல். சமானா ஈக்குவலாக இருக்கிறது, எல்லாருமே ஈக்குவாலிட்டி. ஓகே, இந்த மாதிரி அதை பகவத்கீதையில் வருது இல்லையா? சமாதமா தபா சௌச்சம் சாந்தி ராஜம் ஏவச்ச புரியும்ல? க்ஷமா தமா தபா சௌச்சம். தபானா தபஸ்யா, ஆஸ்டரிட்டி. நம்ம மார்னிங் சீக்கிரம் இருந்துச்சு, நம்ம தபஸ்யா பண்ணுறோம், ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்கிறோம். இந்த சமாதமா தபஸ் சௌச்சம். சௌச்சம்னா கிளீன்லெஸ், 2 விட குளிக்கிறது இல்லை 3 விட குளிக்கிறது. இன்டர்னல் கிளீன்லெஸ்க்கு ஹரிகிருஷ்ண மந்திரம். சாந்தி ராஜம், பொறுமையாக இருக்கிறது. ஆர்ஜம்னா சிம்பிளிசிட்டி, நோ டியூப்ளிசிட்டி. ஞானம் விஞ்ஞானம் ஆஸ்திக்யம். ஞானம் விஞ்ஞானம்னா, ஞானம்னா அறிவு, சாஸ்திர அறிவு, படிக்கிறோம்னா சாஸ்திர அறிவு. விஞ்ஞானம்னா ரியலைஸ்டு நாலேஜ், உணர்ந்த அறிவு. ஆஸ்திக்யம்னா ரிலீஜியாசிட்டி, ரிலீஜியாசிட்டி. இந்த மாதிரி உள்ளதான் பிராமணிக்கல் குவாலிட்டிஸ் வரும். வித்தவுட் பிகம் பிராமணா வி கேனாட் கோ டு காட். ஃபயர் குவாலிட்டி இல்லைன்னா ஃபயர் அப்ரோச் பண்ண முடியாது. ஓகே, அந்த மாதிரி. ஸோ அதனால் less than Brahmana, you cannot establish any relation with the Lord. Just as fire cannot be kindled from the raw earth wood. Okay? Raw earth. Raw earth தான் பூமியில் ஃபயர் வராது, wood இருந்தால் தான் வரும். ஓகே, அதனால் வந்து விசாரிக்கிறாரு. இதில் வந்து பிராமணிக்கல் கல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஸ்கானில் பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து செகண்ட் இனிஷியேஷன் கொடுக்குறாங்க. செகண்ட் இனிஷியேஷன் கொடுக்குன்னா என்னது? இனிஷியேஷன் என்னது? ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பிராமணர் ஆகிறதுக்கு இவருக்கு தகுதி இருக்கே சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம பிராமணர் ஆகலை. ஓகே, பிராமணர் ஆகிறதுக்கு தகுதி கொடுத்துருக்கோம். தகுதினா என்ன பண்ணணும்? நம்ம சந்தியாவந்தனம் கரெக்டாக பண்ணணும். மார்னிங்கு, ஆஃப்டர்நூன்னு, ஈவினிங் 3 நேரம் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த குவாலிட்டிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கணும். எப்பயுமே சாஸ்திரத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, கொடுத்ததுனால அவங்க பிராமணர். இப்போ நம்ம வாங்கினதுனால பிராமணர். யார் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க தான் பிராமணன். கர்மா ஒன்லி தே ஆர் சொல்லி ஆக்டிவிட்டி வச்சு தான் சொல்லுவாங்க எப்பயுமே. ஓகே, இப்போ நிறைய பேருக்கு இஸ்கானில் கொடுக்குறோம் இல்லையா? கொடுத்த உடனே பிராமணன். தேவின் அவார்டர் பிராமணா. ஏன்னா 1 இயராக அவர் வந்து ஹரிகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, அவருடைய மனது வந்து ஓரளவு பக்குவப்பட்டிருக்கு, அவர் பிராமணாவுக்கு ஒரு தகுதி இருக்குது அப்படின்னாரு. இப்போ வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த மாதிரி அவருக்கு அது இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்க, 3 நாள் காயத்ரி பண்ணலனாலே அது போய் சேர்த்துலாம். இனிஷியேஷன் பிடிச்சதுதான் 3 நாள் தொடர்ந்தியாக பண்ணலைன்னா, ஏதாவது யாரும் செத்து போயிட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல, ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, ஏதோ கிரிட்டிக்கலாக இல்லை, சும்மா தான் எப்பயும் போல இருக்காங்கன்னு வச்சுமே, காலைல பண்ணலாம், மதியம் பண்ணலாம், ஈவினிங் பண்ணலாம், 3 நாள் பண்ணலைன்னா அந்த இனிஷியேஷன் மாதிரி அந்த மாதிரி சொல்கிறான். ஓகே, அதனால் பிராமண இனிஷியேஷனுங்கிறது ஒன்லி இனிஷியேஷன் தான். அதுக்கப்புறம் நம்ம பயிற்சி பண்ணுறது தான், அதுக்கப்புறம் தான் படிப்படியாக பக்தி எப்பயுமே இன்டர்னல் தான், இது எக்ஸ்டர்னலே கிடையாது. பக்தி வந்து எப்பயுமே உள்ளுக்க தான் பார்ப்பாங்க. ஓகே, எக்ஸ்டர்னலே கிடையாது. நான் சேன் பண்ணிங்களா, சேன் பண்ணிட்டேன், 16 பண்ணிட்டேன் அப்படி ஒருத்தர் சொல்லலாம், பண்ணாமலே பண்ணிட்டே சொல்லலாம் இல்லையா? இந்த மாதிரி பண்ணாங்கன்னா என்ன ஆகிடும், அது வந்து காலப்போக்கில் 14 திருட 1 நாள் அப்புறம் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ஏமாற்றிக்கிற மாதிரி. கரெக்டு, ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். பலனை பறிச்சது ஆக்டிவிட்டி கண்டுபிடிச்சிடலாம். இல்லை, நிறைய பேர் ஏமாத்துறவங்க இருக்காங்க. கண்டி மேலே போட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு இது மாதிரி ரிஸ்க்கான ஏமாத்த நிறைய பேர் இருக்காங்க. இப்போ தெரிஞ்ச நான் அந்த டேபிள் உட்காந்துருக்கேன், வந்து கேட்பாங்க, ஏதாவது நல்ல பொண்ணாக கிடைப்பாங்களான்னு சொல்லி கேட்பாங்க. வந்து டேபிளில் வந்து அவங்க மெட்டீரியலிஸ்ட். அவங்களுக்கு என்னன்னா அந்த கோயிலில் வந்து பொண்ணு எடுக்கணும், கோயிலில் நிறைய பேர் நல்ல பசங்க இருப்பாங்க, நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி என்னென்னா வெனியர் பர்பஸ். ஓகே, மேரேஜ் இந்த மாதிரி சில பேர் பிஸ்னஸ் சாப்பிடுவாங்க. அவங்க இது கிடையாது. சில பேர் இந்த வேஷம் போட்டிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பக்தி இருக்காது. ஆக்சுவலாக அவங்க அந்த நோக்கம் இருக்காது. எல்லாருமே ஒரே நோக்கத்துக்கு வர மாட்டாங்க இஸ்கானில். சில பேர் இன்சூரன்ஸ் விற்கிறதுக்கு வருவாங்க,
நிறைய கஸ்டமர் இங்கே இருக்கா, இங்கே கஸ்டமர் கொஞ்சம் பிடிச்சோன்னா பேஸ் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் வராங்கல்ல, ஒரு பொது இடம் தானே. இப்போ எத்தனை பேர் மீட் பண்ண வேண்டியிருக்கு சொல்லுங்கள். ஒரு கஸ்டமர் மீட் பண்ணால் ஒரே இடத்துல எத்தனை கஸ்டமர் வராங்க பாருங்கள். ஓகே, வின் சுச்சுவேஷன். உங்களுக்கு நான் பண்ணித்தரேன், நீங்கள் மீட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணுறது. அப்புறம் வேறு என்ன, கொஞ்சம் சில பெங்காலிஸ்லாம் காசு வாங்குவாங்க. 1 லட்சம் கொடுங்க 2 லட்சம் கொடுங்கன்னு ஏமாற்றிருக்காங்க நிறைய பேரை. பிரபு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிரபு குடும்பி வச்சுருப்பாங்க, ஒயிட் ட்ரெஸ் போட்டுருப்போம், காசு வாங்கிட்டு அப்புறம் அப்படி ஏமாற்றிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி வர்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்த்தில் வராங்க. அதில் பக்தி அப்படின்னு சொல்லி வர்றது கொஞ்சம் கம்மி தான். ஓகே, அப்படியே வந்தாலும் கொஞ்சம் காலப்போக்கில் என்ன ஆகிடும், பேரு புகழ் அந்த மாதிரி இதெல்லாம் போயிடும். லா பூஜா பிரதிஷ்டா அதில் போயிடும். ஓகே, அதனால் நம்ம வந்து அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஃபுல் டைம் டிவோட்டின்னு ஒன்றும் கிடையாது. ஃபுல் டைம் டிவோட்டினா என்ன, முழுவதுமாக கிருஷ்ணன் நினச்சிட்டே இருக்குது தான் ஃபுல் டைம் டிவோட்டி. அதனால் கிருஷ்ணன் நினச்சிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பில் எப்படி நான் பணம் சம்பாதிக்கலாம், எப்படி நான் பௌதிக லோகத்தில் வந்து சர்வே பண்ண முடியல, இங்கே எப்படி நான் சர்வே பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல, அவங்க தான் அப்படி பண்ணுவாங்க. நான் பண்ணிட்டேன், 16 பண்ணிட்டேன், நான் காயத்ரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா இந்த பர்பஸ் தான் பக்தி. அவங்களுடைய கொள்கை வந்து நோக்கம் வந்து பக்தி கிடையாது, அவங்களுடைய நோக்கம் வேறு எதுவும். ஆனால் அவங்க பகவான் வந்து அதை கொடுத்த உடனே அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகி போயிடுவாங்க. அவ்வளோதான். அவங்க 1 லட்சம் பிடிங்கிட்டாங்களா, அதுக்கப்புறம் பக்தி பண்ண முடியாது அவங்களால. அந்தந்த ஸ்டேஜில் அப்படி எப்படி காண்பிடுவோம். ஓகே, ஸோ பக்தி வேணும்னா மட்டும்தான் பக்தி கொடுப்பாங்க. ஓகே, இப்போ ஹரிப்பிரியா படித்தாங்கல்ல, ஹரிப்பிரியா பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணிங்க அடுத்த ஸ்லோகத்தில். மங்களாய சலோகானாம் சேமாய ச பவாய ச ஆஸ்தே யது குலாம்போதா ஆத்யோனந்த சதா புமா யத்பாஹுதண்ட குப்தாயாம் கபூர்யாம் யாதவோர்ச்சிதா ஸ்ரீநந்தே பரமானந்தம் மகாபௌரிசிகா இவா. டிரான்ஸ்லேஷன் நீங்கள் பாருங்கள். பர்பட் வந்து சுதாமணி படிக்கணும். டிரான்ஸ்லேஷன் படிங்க. Translation: The original personality of Godhead, the enjoyer, and Balarama, the primeval Lord Ananta, are staying in the ocean of the Yadu dynasty for the welfare, protection, and general progress of the entire universe. And the members of the Yadu dynasty, being protected by the arms of the Lord, are enjoying life like the residents of the spiritual sky. ஆன்மீக லோகமாக இருக்குது. ஓகே, பகவானிங்க இருக்கனால. ஓகே, சுதாமராஜி பர்பட் படிங்க. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். முன்பே பல முறை நாம் விளக்கி இருப்பது போல் பரமபுருஷ பகவானாகிய விஷ்ணு ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் 2 உருவங்களில் வாழ்கிறார். ஒன்று கர்ப்போதக சாய் விஷ்ணு மற்றும் சீரோதக சாய் விஷ்ணுவுக்கு பிரபஞ்சத்தின் வடக்கு திசையில் உள்ள உச்சியில் அவரது சொந்த கிரகம் உள்ளது. அங்குள்ள பார்க்கடலில் பலதேவரின் அவதாரமான அந்தணனின் மீது பகவான் சயனத்தில் இருக்கிறார். இவ்வாறாக யுதிஷ்ட மகாராஜன் யதுவம்சத்தை பார்க்கடலினும் ஸ்ரீ பலராமரை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வசிக்கும் அந்தணனுடனும் ஒப்பிட்டுள்ளார். மேலும் துவாரகாபுரி வாசிகளை முக்தி அடைந்த வைகுண்ட லோகவாசிகளுடன் அவர் ஒப்பிட்டுள்ளார். பௌதிக வானத்திற்கு அப்பால் நம் கண்களால் காண முடியாத வெகு தூரத்தில் 7 வகையான பிரபஞ்சம் மூடிகளுக்கும் அப்பால் காரண சமுத்திரம் உள்ளது. அதில் எண்ணற்ற பிரபஞ்சங்கள் காற்பந்துகளைப் போல் மிதந்து கொண்டிருக்கின்றன. இந்த காரண சமுத்திரத்திற்கும் அப்பால் பிரம்ம ஜோதி எனப்படும் எல்லையற்ற ஆன்மீக வானம் உள்ளது. இந்த பிரம்ம ஜோதிக்குள் எண்ணி அடங்காத ஆன்மீக கிரகங்கள் உள்ளன. அவை வைகுண்ட லோகங்கள் எனப்படுகின்றன. ஒவ்வொரு வைகுண்ட லோகமும் ஜட உலகில் உள்ள மிகப்பெரிய பிரபஞ்சத்தை விட பன்மடங்கு பெரியதாகும். மேலும் அவை ஒவ்வொன்றிலும் பகவான் விஷ்ணுவை போலவே காணப்படும். எண்ணற்ற வாசிகள் உள்ளனர். இந்த வாசிகள் மகா பௌருஷிகள் அல்லது பகவானின் நேரடி தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அக்கிரகங்களில் அவர்கள்
எவ்வித துன்பமும் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர் என்றும் பூரண இளமையுடனும் வாழ்நாள்கள் பிறப்பு, இறப்பு, மூச்சு மற்றும் நோய் ஆகியவற்றின் பயம் இல்லாமல் முழு ஆனந்தத்தினுடனும் அறிவுடனும் வாழ்வை அனுபவிக்கின்றனர். துவாரகாபுரி வாசிகள் பகவானோடு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதால் அவர்களை வைகுண்டத்தின் மகா பௌருஷிகர்களுடன் யுதிஷ்டர் ஒப்பிட்டுள்ளார். பகவத்கீதையில் வைகுண்ட லோகங்களை பற்றி பல குறிப்புகள் உள்ளன. அவை மத்தாமம் அல்லது பகவானின் ராஜ்யம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளன. வைகுண்ட லோகம் பற்றி குறிப்பிட்டிருக்காருங்க. வைகுண்டத்தில் ஒரு பிளானட்டுமே பௌதிக பிரபஞ்சத்தில் நிறைய யூனிவர்ஸ் இருக்குல்ல. யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த மாதிரி பிரம்மாவுடைய தலை சைஸ். 4 தலை பிரம்மா இந்த யூனிவர்ஸ் 4 பில்லியன் மைல்ஸ். இதை சொல்லலாம் டைமீட்டரா 2 R 2 R ரேடியஸ். ஓகே, அது டைமீட்டர் தானே அது. ஓகே, அது வந்து 4 பில்லியன் மைல்ஸ். அதே மாதிரி நிறைய யூனிவர்ஸ் இருக்குது. சில பிரம்மாவுக்கு 10 தலை இருக்கான், சில பிரம்மாவுக்கு 100 தலை, 1000 தலை, மில்லியன் தலை இருக்கும். எப்படி தெரியுதுன்னா இருக்குன்ட்டு ஒரு வட்டம் வந்து பிரம்மா வந்து துவாரைக்கு வரார், நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை பார்க்கணும். வருந்த உடனே கிருஷ்ணருக்கு தெரியும் இவருக்கு பெருமை வந்துடுச்சு, கர்வம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கிருஷ்ணன் தான் எல்லாரோட இதயத்தில் இருக்கார் இல்லையா. அவர் வந்த உடனே வாயில் காப்பன் போய் கேட்பார், நீ போய் கேளு யார் வந்திருக்கான்னு கேளு. யார் வந்திருக்கீங்கன்னா, நான் தான் பிரம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, உடனே வாயில் காப்பா சொல்லுவான், பிரம்மா வந்திருக்காரு, எத்தனை தலை பிரம்மா வந்திருக்கான்னு கேள்வி விட்டுருவார். உடனே இவர் வாயில் காப்பன் போயிட்டு எத்தனை தலை பிரம்மான்னு சொல்லி கேட்பார். என்ன பிரம்மா ஒரே ஒருத்தர் தான் இருக்கேன், 4 தலை பிரம்மா, நான் ஒருத்தன் தான் இருக்கேன், வேறு யாருமே பிரம்மாவே கிடையாது, ஒரு லிவிங் இது தானே பிரம்மா போஸ்ட்டு 4 தலை. ஓகே, நான் சொல்கிறேன் 4 தலை பிரம்மா வந்திருக்காங்க. ஓகே, உடனே வர சொல்லுங்க, வாங்க பிரம்மா கூப்பிட்றாங்க. உடனே பிரம்மா உள்ளே போன வணக்கங்கள்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு கேள்வி கேட்பார். நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கு இந்த பிரபஞ்சத்தில் நான் மட்டும் தானே பிரம்மா, எதுக்கு எத்தனை தலை பிரம்மான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி கேட்பார். இல்லை நிறைய பிரம்மா இருக்காங்க சொல்லி எல்லா பிரம்மாவும் கூட கிருஷ்ணன். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரம்மா, இவர் வந்து சின்ன பூச்சி மாதிரி ஆயிருப்பாங்க. பெரிய பெரிய பிரம்மா வருவாங்களாம், 1000 தலை, 10,000 தலை, லட்சக்கணக்கான தலைகளாக வச்சு வருவாங்களாம். எல்லாம் வந்து கிருஷ்ணாங்க கூப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. ஆமாம் உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாம் நல்லா போயிட்டுருக்குல்ல, சரி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுதான் ரொம்ப இதாகிடுவா. ஓகே ஓகே. ஸோ அதனால் என்னென்னா ஒரு பிளானட்டுமே பௌதிக லோகத்தில் உள்ள பிரபஞ்சங்களுடைய பெரிய யூனிவர்ஸ் இருக்குல்ல, அதோட பல மடங்கு பெருசாக இருக்கும். அவ்வளோ பெருசு ஒரு பிளானட் வைகுண்டலில். ஓகே, ஸோ அதனால் யாருக்கு என்ன ஆசை இருக்கும், ராமர், சில பேருக்கு நரசிம்மர், அந்த மாதிரி ஆசை இருக்கும் இல்லையா, எல்லாம் அந்த பிளானட்டுக்கு போயிடுவான். வராகமூர்த்தி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து கலியுகத்தில் வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே மந்திரத்தை சொல்லுவோம். முராரி குப்தா கூட ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்வார். முராரி குப்தா அனுமார், அவர் வந்து ராமர் தான் அவர் இல்லையா, இருந்தாலும் அவர் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிறார். ஓகே, கலியுகத்துடைய தாரக மந்திரம் ஹரிநாம மந்திரம், ஹரே கிருஷ்ண மந்திரம். ஓகே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இது சோடசகம் நாம் கலிகல்மச நாசனம் நாத்த பரத்தனோபயோ சர்வ வேதேசி திருஷ்யத்தை. இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்குது கலிசந்திர உபநிஷத்தில். ஸோ அந்த மாதிரி நம்ம எதுக்காக ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம்னு சொல்லி இந்த உபநிஷத்தை சொல்கிறோம். ஓகே, இப்போ அடுத்தது படிக்கலாம், 37 படிக்கலாம். சரோஜா மாதாஜி 37. ஹரே கிருஷ்ணா. ஏபாத சுஷ்ரூஷண முக்கிய கர்மனா சத்யாதயோத்வியஸ்த சகஸ்த யோசிதா நேஜ்யத்ய சங்கயே த்ரிதசாம் ததாசிசோ ஹரந்தி வஜ்ராயுதா வல்லபோசிதா. படிங்க மாதாஜி. சேவை பணியிலேயே மிக முக்கியமானதான மாத சேவையை பகவானுக்கு செய்து அவரை திருப்திப்படுத்துவதாலேயே தேவர்களை தோற்கும்
தோற்கடிக்கும்படி அவர்கள் பகவானை கூறினர். இவ்வாறாக வஜ்ராயுதங்களை ஆள்பவருடைய மனைவிகளின் தனிப்பட்ட உரிமைகளை பிராணிகள் அனுபவித்தனர். பொருளுரை சத்யபாமா. துவாரகையில் உள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முக்கிய ராணிகளுள் ஒருத்தி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நரகாசுரனை கொன்ற பின் அவருடைய அரண்மனையை காண சத்யபாமாவுடன் சென்றார். சத்யபாமாவுடன் அவர் இந்திரலோகத்திற்கும் சென்றார். அங்கு சசிதேவி அவளை வரவேற்று தேவர்களின் தாயான அதிதிக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். சத்யபாமாவிடம் மிகவும் திருப்தி அடைந்த அதிதி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பூமியில் இருக்கும் வரை மாறாத இளமையோடு இருக்கும் வரத்தை அவளுக்கு அளித்தாள். பிறகு சொர்க்கலோகங்களில் உள்ள தேவர்களுக்கே உரிய தனிப்பட்ட உரிமைகளை காட்டுவதற்காக அவளை தன்னுடன் அழைத்து சென்றாள். சத்யபாமா பாரிஜாத மலரை கண்டதும் அச்செடியை துவாரகையில் உள்ள தன் அரண்மனையில் வைத்து அலங்கரிக்க விரும்பினாள். பிறகு துவாரகைக்கு திரும்பியதும் பாரிஜாத மலரை பற்றிய தமது விருப்பத்தை கணவனிடம் தெரிவித்தாள். சத்யபாமாவின் அரண்மனை முக்கியமாக அரிய நவரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. இதனால் மிகவும் உஷ்ணமான கோடை காலத்தில் கூட அரண்மனையின் உட்புறம் குளிர்சாதனம் பொருந்தியது போல் குளுமையாகவே இருந்தது. அவளது அரண்மனையில் அவள் பல்வேறு பொடிகளால் அலங்கரித்தாள். அது எல்லா வகையிலும் உயர்ந்தவரான அவளது கணவர் அங்கு இருப்பதையே பறைசாற்றியது. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அக்ஷயா மேடம் படிங்க. அது எல்லா வகையிலும் உயர்ந்தவரான அவரது கணவர் அங்கிருப்பதையே பறைசாற்றியது. ஒருமுறை தன் கணவருடன் திரௌபதியை சந்தித்த அவள் கணவரை திருப்திப்படுத்தும் வழிமுறைகளில் திரௌபதியிடமிருந்து அறிவுரைகளை பெற ஆவல் கொண்டார். இந்த விஷயத்தில் திரௌபதி கைதேர்ந்தவளாக இருந்தார். ஏனெனில் அவளுக்கு பஞ்சபாண்டவர்கள் கணவர்களாக இருந்தனர். அவர்கள் ஐவரும் அவளிடம் மிகவும் திருப்தி அடைந்திருந்தனர். திரௌபதியிடமிருந்து அறிவுரைகளை பெற்ற பின் அவளுக்கு நல்லாசிகளை வழங்கிவிட்டு சத்யபாமா துவாரகைக்கு திரும்பினார். அவர் சத்ராஜித்தின் புதல்வியாவார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மறைவுக்கு பின் அர்ஜுனன் துவாரகைக்கு சென்ற போது சத்யபாமாவும் ருக்மணியும் உட்பட எல்லா ராணிகளும் உணர்ச்சி வசத்துடன் பகவானை எண்ணி மனம் கலங்கினர். அவளது வாழ்வின் இறுதி கட்டத்தில் கடும் தவத்தை மேற்கொள்ள அவள் காட்டுக்கு சென்றாள். சத்யபாமா சொர்க்கலோகத்தில் இருந்து பாரிஜாத மலரை பெற்று வரும்படி தன் கணவனை தூண்டினாள். பகவானும் மனைவியை திருப்திப்படுத்த கேட்ட பொருளை கொண்டு வரும் ஒரு சாதாரண கணவனை போல் பலாத்காரமாக தேவரிடமிருந்து அதை பெற்று தந்தார். ஏற்கனவே விளக்கியதை போல் பல மனைவிகளை மணந்து கொண்டு அவர்களது உத்தரவுகளை நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தம் பகவானுக்கு இல்லை. ஆனால் பகவானுக்கு எல்லா சௌகரியங்களும் செய்தவர்களும் மிகச்சிறந்த பக்தி தொண்டை ராணிகள் ஏற்றுக்கொண்டதால் பகவானும் ஒரு பூரணமான உண்மையான கணவரை போலவே நடந்து கொண்டார். எந்த மண்ணுலக வாசியும் சொர்க்கலோகங்களில் இருந்து எதையும் பெற கற்பனையும் செய்து பார்க்க முடியாது. அவை குறிப்பாக பாரிஜாத மலர்கள் தேவர்களின் உபயோகத்திற்காகவே உள்ளவையாகும். ஆனால் அவர்கள் பகவானின் விசுவாசமுள்ள மனைவிகளாக இருப்பதால் சொர்க்கவாசிகளுடைய மனைவிகளின் தனிப்பட்ட உரிமைகளையும் அவர்கள் அனைவராலும் அனுபவிக்க முடிந்தது. அதாவது பகவானுடைய சிருஷ்டியில் உள்ள அனைத்திற்கும் அவரே உரிமையாளர் என்பதால் பிரபஞ்சத்தின் எப்பகுதியில் இருந்தும் எந்த அபூர்வமான பொருளையும் துவாரகையின் ராணிகள் பெறுவதில் பெரும் ஆச்சரியம் எதுவும் இல்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். சத்ரஜித்துடைய பொண்ணு தான் சத்யபாமா. சத்யபாமா சத்யனை சந்தம் எப்படி வருவாங்க? ஜெகதானந்த பண்டிட். ஓகே, அதே மாதிரி அவருக்கு கோவரும் இல்லையா? சத்யபாமாவுக்கு பயங்கரமாக கோவரும். அதெல்லாம் பூச மாட்டேன்னு அவர். இவங்க சாப்பிட மாட்டாங்க உடனே. ஆமாம், சாப்பிட மாட்டார் அந்த மாதிரி. ஸோ சத்யபாமா வந்து ஒரு முக்கியமான ஒரு ராணி. ருக்மிணியோடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அவங்க படப்படனே படமாட்டாங்க, ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க ருக்மிணி. ஓகே, லேசாக தான் சொன்னால் அழுவு வந்துடும். அதோட கிருஷ்ணா ஜோக் அடிச்சு இது பண்ணுவார், மயங்கி விழுதுவாங்க. சிசுபான கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லுவார், மயங்கி விழுதுவாங்க ருக்மிணி. சத்யபாமா அப்படி கிடையாது. பயங்கரமாக கேரக்டர் வந்து எப்படின்னா இந்த அடக்கிற மாதிரி அந்த மாதிரி கோவப்படுற கேரக்டர், அந்த மாதிரி கேரக்டர். ஓகே, ஆனால் அன்பாக இருப்பாங்க, கிருஷ்ண மேலே அன்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க கேரக்டர். ஓகே, ஸோ அதனால் பாரிஜாத மலர் ஆசைப்பட்டாங்க. அது பாரிஜாத மலர் எடுக்கிறதுக்கா இந்திரனோட சண்டை போடுவார் கிருஷ்ணர். நரகாசுரனை கொண்டுட்டு அதித்தியோடைய அந்த குண்டலம் அதே கொண்டு போய் கொடுத்துட்டாரு. அப்போ இந்திரன் தேங்க்ஸ் சொல்கிறார். வர்ற வேலை பாரிஜாத மலர் கேட்குறான், எடுத்துகிட்டு வர உடனே அதுக்கு இந்திரன் சண்டை போடுறான். மனைவி தூண்டுறான் சச்சி,
போய் சண்டை போடு அப்படின்னு. உடனே இந்திரன் வந்து அப்படியே சண்டை போடுறாரு. ஜெயிக்க முடியுமா? நீ அழிக்க முடியாத அரக்கனை அழிச்சு உனக்கு நல்லது பண்ணிக்காரு. இது மாதிரி புத்தி கிடையாது பிரபா எதுவும் கவர்மெண்ட்டில். இந்த மாதிரி கீழ்த்தரமான எண்ணங்கள் இருக்குது அவர்களுக்கு. மிக்சட் டிவோட்டி தான் அவங்க. இந்திரனாலாம் வெரி வெரி பிக் பர்சன். இருந்தாலும் அவங்க சண்டை போடுவாங்க, கடைசியாக தோற்றுருவான். பாரதியா வாங்கி வந்துடுவான். ஓகே, கிருஷ்ணர்கிட்ட ஏற்கனவே இந்திரன் தோற்றுட்டான். எதில் தோற்றான்? 7 வயது இருக்கும்போது அவர் இந்த கோதமலையை பிடிச்சார் இல்லையா, அப்போவே இது வந்தது. அப்புறம் இப்போ திருப்பி அது இப்போ தான் நரகாசுரனை கொண்டு கொடுத்துட்டு வர்றாரு கீழே. வரும்போது கேட்குறாங்க, அப்போ எடுத்துகிட்டு வரும்போதே அவருக்குள்ள அவருக்கு இதாகிடுச்சு. ஓகே, இதுதான் மிக்சட் டிவோட்டியோட பிரச்சனை. 38 படிக்கலாம். சந்தோஷ் பிரபு 38. we are reading 38 1.14.38. சந்தோஷ் பிரபு வச்சிருக்கீங்களா? புக் வச்சிருக்கீங்களா? லைனில் சார். ஓ பெயின் இருக்கு. எடுங்க அவசரம் எடுங்க. வந்துட்டேன் 1.14.38. அதனால் சத்யபாமா வந்து அந்த மாதிரி அவங்க ஒரு வட்டம் அவங்களுக்கு பாஸ்டைம் கூட உண்டு. சத்யபாமா வந்து கிருஷ்ணர் எனக்குதான் வேண்ட மாதிரி நினைப்பாங்க. தராசர் கூட வைப்பாங்க இல்லையா? தராசர் அது யார்? நாரதர் தோற்றுருவாங்களோ அவங்க. நாரதர் ஏதோ விலை கேட்டுருவான்னு நினைக்கிறேன். என் வெயிட்டுக்கு ஏதோ வைக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி போட்டி வரும். நான் இருக்கு அவங்களுக்கு எந்த இது கடைசியெல்லாம் வருவாங்க, கடைசியெல்லாம் தொலைச்சி வைப்பாங்க. ஏன்னா நாரதர் கொடுத்துருவாங்க. கரெக்டு. அப்படி சொல்லுவாங்க. என்ன வெயிட் வச்சாலும் கிருஷ்ணருக்கு ஈக்குவல் ஆகாது. சத்தியமாக அழுக வந்துடும். அப்போ தான் ருக்மிணியை சொன்ன ருக்மிணி வந்து ஒரே ஒரு துளசி வைப்பாங்க. அப்போ அது இதாகிடும். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, சந்தோஷம் எடுத்துட்டீங்களா? ஓகே, 38 1.14.38. ஓகே, அபியுதயானுஜீவினோ यदो ब्रवीरा हि अकुतो भयामुहुः अधिक्रमन्ति अङ्घ्रिभिराकृतां बलान् शवां सुधर्मां सुरसत्तमोचितां. Translation. The great heroes of the Yava dynasty, being protected by the arms of Lord Sri Krishna, always remain fearless in every respect, and therefore their feet trample over the Sudharma assembly house, which the best demigod deserved that which was taken away from them. Purpose. Those who are directly servitors of the Lord are protected by the Lord from all fearfulness, and they also enjoy the best of things, even if they are forcibly accumulated. The Lord is equal in behavior to all living beings, but He is partial to His pure devotees, being very affectionate towards them. The city of Dwarka was flourishing, being enriched with the best of things in the material world. The state assembly house is constructed according to the dignity of the particular state. In the heavenly planets, the state assembly house called Sudharma was deserving of the dignity of the best of the demigods. Such an assembly house is never meant for any state on the globe, because the human beings on the earth is unable to construct it. However, for a particular state may be materially advanced. But during the time of Lord Krishna's presence on the earth, the members of the Yadu family forcibly brought the celestial assembly house to earth and placed it at Dwarka. They were able to use such force because they were certain of the indulgence and protection of the Supreme Lord Krishna. In other words, the Lord is provided with the best things in the universe by His pure devotees. Lord Krishna was provided with all kinds of comforts and facilities available within the universe by the members of the Yadu dynasty. And in return, such servitors of the Lord were protected and fearless. Okay, bro. Thank you, bro. Thank you. Hare Krishna.
ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நீங்கள் படிங்க. நாங்கள் ஸ்ரீமத் பாகம் முடிக்க போகிறோம் பிரபு. நீங்கள் கேட்டே இருங்க. ஸ்ரீமத் பாகம் படிக்கணும். சரிங்க பிரபு. 1வது கேண்டோ 14வது சாப்டர். ஓகே பிரபு. சரி படிங்க மாதாஜி. பகவத்கீதையின்படி 2:20 ஆத்மாவிற்கு மரணமே இல்லை. அப்படியானால் பகைத்தற்கு காரணம் என்ன? ஒருவன் மனதில் தோன்றும் புலியால் அச்சத்திற்குள்ளாகினான். ஆனால் விழித்திருப்பவன் தன் பக்கத்தில் புலி இல்லை என்பதை அறிவான். உண்மையாகவே அந்த புலி இல்லை என்பதால் அந்த இருவருக்கும் அது வெறும் கற்பனை மட்டுமே ஆகும். இருப்பினும் விழிப்புற்ற வாழ்வை மறந்திருப்பவன் அச்சத்திற்குள்ளாகினான். ஆனால் தன் நிலையை மறக்காதவன் சிறிதும் அஞ்சுவதில்லை. இவ்வாறாக எது வம்சத்தினர் பகவானுக்கு தாங்கள் செய்யும் தொண்டில் முற்றிலும் விழிப்புடன் இருப்பதால் அவர்கள் கண்டு அஞ்ச வேண்டிய புலி எங்கும் எப்பொழுதும் இல்லை. உண்மையாகவே அங்கு ஒரு புலி இருந்தாலும் அவர்களை காப்பாற்ற பகவான் இருக்கிறார். தேங்க்யூ மேடம். சந்தோஷ் பிரபு அம்மா படிச்சது கேட்டுதா உங்களுக்கு? காது கேட்டுதா? இங்கே சரி வாய்ஸ் கேட்குதா? ஒரு தரத்தில் கேட்குது. ஓகே தேங்க்யூ மேடம். ஓகே விஷ்ணு பிரபு நாங்கள் வந்து 1:14:39 படிக்கிறோம். விஷ்ணு பிரபு 1:14:39. ஓகே பிரபு. பேஜ் நம்பர் பிரபு? அது பேஜ் நம்பர் தமிழ்காரங்க சொல்லுங்க. தமிழ்ல எடுத்துங்க. 865 எடுங்க. வீட்டுக்கு வந்துட்டீங்களா சீக்கிரம்? நீங்க சரி 865 எடுங்க. 39 கரெக்ட். ஸோ ப்ரீச்சர்னா பியாண்ட் கிளச்சஸ் ஆஃப் டெத். அவங்களுக்கு பேரே இருக்காங்க. அப்போ நம்மளாம் ப்ரீச்சரா இல்லையா? ஏன்னா ப்ரீச்சர் கிடையாது. ஓகே புரிஞ்சுக்கலாம். ஓகே நம்ம அசிஸ்டன்ட் ப்ரீச்சர்ஸ். ப்ரோபா சொன்னது அப்படி ரிப்பீட் பண்ணுறோம் அவ்வளோதான். நம்ம ஓகே நம்ம வந்து உடனே ப்ரீச்சர் நினச்சி நம்ம நினச்சக்கூடாது. ஓகே நம்மளாம் என்ன பண்ணுறோம்? வி ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு ரிப்பீட். ஏன்னா அது ரிப்பீட் பண்ண நம்ம மனசு நல்லா பண்ணி நம்ம பக்தி நல்லா பயிற்சி பண்ணலாம் அவ்வளோதான். ஓகே ப்ரீச்சர் தே வில் நெவர் ஹவ் ஃபியர் ஆஃப் டெத். அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க. ப்ரோபாதெல்லாம் எதுக்குமே பயப்படல. அவர் பேச்செல்லாம் பாருங்கள். யார்கிட்ட பேசினாலும் சரி அவர் பெரிய ஆள் சின்ன ஆள் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம ஆஃபீஸில் பாஸ் பார்த்தாலும் கொஞ்சம் பேச மாற்றுவோம் இல்லையா? ப்ரோபா யாருக்குமே எல்லாத்தையும் அதே மாதிரி பேசுவார். அது நேக்கெலாம் தெரியும் அவருக்கு யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்லாம் தெரியும். ஓகே ஓகே விஷயம் எடுத்துறீங்களா பிரபு? விஷ்ணு பிரபு சரி. கச்சித்தே அநாமயம் தாதா भ्रष्टतेजा विभासि मे अलब्धमानो अवज्ञातः किं बातादा चिरोसिता. படிங்க பிரபு. டிரான்ஸ்லேட் படிங்க. விஷ்ணு பிரபு வீட்டில் இருக்கீங்க? பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு. டிரான்ஸ்லேஷன் படிங்க. இல்ல டிரான்ஸ்லேஷன் படிங்க. டிரான்ஸ்லேஷன் பர்பட் அது ரெண்டு படிங்க. பொருளுரை மொழிபெயர்ப்பு. அன்புள்ள சகோதரனா அர்ஜுனா, உனக்கு உடல் நலம் சரிதானே? நீ பொலி விழுத்தியவன் போல் காணப்படுகிறாயே. நீண்ட காலமாக நீ துவாரகையில் தங்கியதால் பிறர் உன்னை அலட்சியத்தால் அகமரியாதை செய்தால் இந்நிலை ஏற்பட்டதா? ஹரே கிருஷ்ணா. பொருளுரை அரசர் அர்ஜுனனிடமிருந்து துவாரகையை பற்றி பல கோணங்களில் விசாரித்தார். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கும் வரை அங்கு அமங்கலமான விஷயம் எதுவும் நடந்திருக்க வாய்ப்பில்லை என்று அவர் முடிவு செய்தார். ஆனால் அதே சமயம் அர்ஜுனன் உடலின் பொலிவை இழந்தவராகவும் காணப்படுகிறார்.
இதனால் அரசர் இவரது சொந்த நலனை பற்றி விசாரித்தவுடன் பல முக்கிய கேள்வியையும் கேட்டார். தேங்க்யூ பிரபு. மீட்டில் போட்டுக்கோங்க. ஸோ முக்கியமான கேள்வி கேட்குறாரு. என்ன ஆச்சு உனக்கு, என்ன நீ யாரையும் டிஸ்டர்ப், பிராமணரை ஏன்னு சொன்னியா அப்படி கேட்குறாரு. உன்னுடைய டியூட்டியை நெக்லெக்ட் பண்ணிட்டியா, இந்த மாதிரி கேள்வி கேட்குறாரு. முகத்து பொலிவே போயிடுச்சேன்ட்டார். ஓகே, இப்போ 40 ஹார்னி படிக்கிறியா, நீ ஒன்று தான் படிக்கல, மாதாஜி புக் வாங்கி 40. ஓகே, ஒன்றே ஒன்று தான் 40. கச்சின்னா அபிஹத்தோ அபாபை சப்தாதிபேரமங்களை நாதத்தம் யுக்தம் அர்த்திப்யா ஆசயாயத் பிரதிஷ்டுதம். ஓகே, படிங்க. 1:14 டிரான்ஸ்லேஷன். Has someone addressed you with unfriendly words or threatened you? Could you not give charity to one who asked? Or could you not keep your promise to someone? Purpose. A Kshatriya or a rich man is sometimes visited by persons who are in need of money. When they are asked for a donation, it is the duty of the possessors of wealth to give in charity in consideration of the person, place and time. If a Kshatriya or a rich man fails to comply with this obligation, he must be very sorry for this discrepancy. Similarly, one should not fail to keep his promise to give in charity. These discrepancies are sometimes causes of despondency, and thus failing a person becomes subjected to criticism, which might also be the cause of Arjuna's plight. ஸோ கேட்குறாரு, சேரிட்டி கொடுக்க மறந்துட்டியான்னு கேட்குறாரு. ஓகே, நீ ஒரு சத்தியா டியூட்டி வந்து சேரிட்டி கொடுக்குறது, அது பண்ணலீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, நிறைய பேருக்கு அந்த மாதிரி கேள்வி கேட்குறாரு. இப்போ நம்ம முடிச்சிட்டோம், கன்க்ளூஷன் பண்ணிட்டோம். 40 வரையும் பார்த்துக்கணும் இல்லையா, 41 பார்க்கணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம். நம்ம கிளாஸோடைய எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து ஏகாதேசி ரொம்ப முக்கியமான நாள். ஏகாதேசி நம்ம விரதம் இருக்கணும். ஓகே, ஏகாதேசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள்னா பிரபாதர் வந்து 25 மாலைகள் சேன் பண்ண சொல்லியிருக்கிறார் மினிமம். ஏகாதேசி வந்து பகவானை தொடையிலேருந்து வருவாங்க இல்லையா, விஷ்ணுவோட தொடையிலேருந்து வருவாங்க நினைக்கிறேன், வதம் பண்ணுறதுக்காக வருவாங்க. கரெக்டு. ஸோ ஏகாதேசி வந்து வைஷ்ணவர்களுக்கு முக்கியமான ஒரு நாள். ஓகே, வைஷ்ணவர் வந்து கொண்டாடுறது பார்த்திங்கன்னா எப்பயுமே கொண்டாட்டம் வந்து விரதம் இருக்கிறது மூலமாக வரும். கொண்டாடுறதுனா பலகாரம் செஞ்சு சாப்பிடுவாங்கல்ல, அப்படி கிடையாது. கொண்டாடுறதுதான் விரதம் இருந்து அதை கொண்டாடுறது. இப்போ ஏதாவது பண்டிகை வருதுன்னா, ஜென்மாஷ்டமி தான் ஒரு நாள் ஃபுல்லாக விரதம், நைட்டு அந்த மாதிரி. ஓகே, ஏகாதேசி அந்த மாதிரி விரதம் இருந்து, அதனால் ஏகாதேசி இருக்கும்போது நம்ம வந்து நான் வந்து நிர்ஜல் இருந்துட்டேன், இல்லைன்னா நான் வந்து ஏகாதேசி வந்து ஃபுல்லாக சாப்பிடாமலே இருந்துட்டேன், இது பெருமை இல்லை. நிறையா பக்தி சேவை பண்ணுறதும் பகவானை பற்றி நினைக்கிறது தான் பெருமை. அதனால தான் பிரபா என்ன சொல்லியிருக்காருன்னா, சாத்துர் மாதம் விரதம் இருக்கலாமான்னு சொல்லி கேட்டதுக்கு பிரபா சொல்லியிருக்காரு, ரொம்ப நீங்கள் சாத்துர் மாதம் பற்றி கவலைப்பட தேவையில்லை. எப்போ தோணுது, என்ன பண்ணணும், என்ன இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதா, உளுந்து எப்போ, இது ரொம்ப நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் நிறைய சேன் பண்ணுங்க அப்படின்ட்டார். ஓகே, நிறையானா 14 மாலை ரினியூ பண்ணிவிட்டு 32, 64 அந்த மாதிரி பண்ணுங்கள், அதான் சாத்துர் மாதம் விரதம்ட்டார். அதே மாதிரி ஏகாதேசி வந்து ஒரு ஏகாதேசிக்கு ஒரு பாஸ்ட் டைம் இருக்குது. நம்ம அது டீட்டெயிலாக பார்க்கல. இன்றைக்கி கூட வைஷ்ணவ சைட் பார்க்கல பாருங்கள். வந்தவொடனே வைஷ்ணவ சைட் பார்த்தோம், வைஷ்ணவுடைய வரலாறு பார்க்கணும். போட்டு பார்த்தோம், அபிராம தாஸ் தாக்கூர் பார்த்தோம், அபிராம கோபால் தாக்கூர் பார்த்தோம், பார்க்க மாட்டோம் இருக்கும். ஓகே, ஸோ அது மாதிரி ஒரு ஏகாதேசிக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. இதில் வைகுண்ட ஏகாதேசி சிறப்பு அப்படி கிடையவே கிடையாது. எல்லா ஏகாதசியுமே சிறப்பு வைஷ்ணவர்கள். அது வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தென்னிந்தியாவில் அப்படி ஃபேமஸ் ஆக்கிட்டோம், வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்புன்னு சொல்லிட்டு. வைகுண்ட பார்க்குறோன்னு சொல்லிட்டு எல்லா ஏகாதசியும் இம்பார்ட்டன்ட் கிருஷ்ணன். ஓகே, ஆனால் எல்லா ஏகாதசியும் உபவாசம் இருக்கும். சில பேர் வைகுண்ட ஏகாதசி மட்டும் உபவாசம் இருப்பான், அது கிடையாது. எல்லா ஆனால் நம்ம அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும். நிறைய பேர் நல்லா கூட்டம் வர்றதுனால நம்ம இஸ்கானில் என்ன பண்ண ப்ரோக்ராம் நிறைய போடுறோம். ஆனால் எல்லா ஏகாதசியுமே இப்போ கிருஷ்ணன் வந்து ஈக்குவலாக பார்க்குறாரு. முக்கியமான எல்லா ஏகாதசியும். ஓகே, நல்லா ஃபெஸ்டிவல் டேஸ். ஓகே, இன்றைக்கி ஏகாதசி, நாளைக்கு துவாதசி பிரேக் பண்ணோம். வேறு எதுவும் கேள்வி இருக்கா யாருக்கும்? படுத்து இருப்பார். சரி, சொல்லுங்க பிரபு.
ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இப்போ எல்லா ஏகாதசியும் ஸ்பெஷல், எல்லா ஏகாதசியும் வைஷ்ணவர்களுக்கு முக்கியமான நாள் பிரபு அதை சொன்னாருன்னு சொன்னீங்களா பிரபு. இப்போ தென்னிந்தியாவில் வந்து வைகுண்ட ஏகாதசி வந்து ஃபேமஸ் ஆக்கி விட்டது வந்து எதனால பிரபு வைகுண்ட ஏகாதசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? அப்போ நிறைய அப்படியாவது பகவானை வந்து சேவிப்பாங்கன்ற ஒரு ரீசன் இல்லை எப்படி பிரபு? நம்ம அதை யூகிக்க முடியாது, அவங்க எதுக்காக கொடுத்தா நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ நம்ம அதை யூகிக்க முடியாது. ஒரு சம்பிரதாயத்தை ஒன்று இருக்கும் இல்லையா, இப்போ ஒரு சம்பிரதாயத்தை அப்படி சொல்லும்போது நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். எப்பயுமே அடுத்த சம்பிரதாயத்தை பார்க்கும்போது பக்திவினோத் தாக்கூர் சொல்லிட்டு வந்திருக்காரு. அடுத்த சம்பிரதாயத்தை பார்க்கும்போது ஓ இவ்வளோ பெரிய பக்தராக இருக்காங்க, இவ்வளோ அருமையாக பண்ணுறாங்க பூஜை, என்னையோட இவ்வளோ அழகாக பண்ணுறாங்களே அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, அவங்க பாரு ஒன்றுமே தெரியல, ஏகாதசி எல்லா ஏகாதசி வேலை பண்ண ஒரே ஒரு ஏகாதசி பெருசாக கொண்டாடுறாங்க. சார் நம்ம சம்பிரதாயம் எப்படி இருக்குது, அவங்க சம்பிரதாயம் எப்படி, அப்படி பார்க்கக்கூடாது. அவங்க போகும்போது அவங்க பூஜை பண்ண அவங்க நல்லா பண்ணுறாங்களே, அவங்க என்ன அருமையாக பண்ணுறாங்க, அந்த விதிமுறைகள்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. வீட்டில் படுவோம் விஷயம் பிரபு எது வலிக்குது? ஆமாம் அது சார் பண்ணுறாங்க, நம்ம அந்த மாதிரி குத்தம் பார்க்கக்கூடாது. வீட்டில் படுக்கோங்க எல்லாரும் எது வலிக்குது. ஸோ அந்த குத்தமே பார்க்கக்கூடாது. சில சமயம் என்ன பண்ண ஏகாதசின்னு சொல்லிட்டு அவங்க கிரைண்ட் சாப்பிடுவாங்க, சப்பாத்தி தோசை சாப்பிடுவோம். கரெக்டாக இதை நம்ம பார்க்கக்கூடாது. ஆமாம் அது நம்ம பார்க்கக்கூடாது, குத்தம் பார்க்கக்கூடாது. ஆனால் அவங்ககிட்ட நல்லது சொல்லிட்டு விட்டுணும். ஓகே, நம்ம அதை மனசில் வச்சுக்கணும், பட் குத்தம் சொல்லக்கூடாது. ஓகே, சில பேருக்கு அது தெரியல அப்படிங்கிறப்ப நம்ம அதை விட்டுறணும். அவ்வளோ, ஏன்னா அது சேம் வைஷ்ணவ சம்பிரதாயம் இல்லையா, அவங்களை குத்தமாக சொல்லக்கூடாது. அவங்க ஏதோ பண்ணுறாங்க அவ்வளோதான், அவங்க நம்மளோட நல்ல வைஷ்ணவா பரவாயில்ல, இவ்வளோ தூரம் அவங்க நம்பிக்கையாக பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சி வந்துடணும். எப்படி அவங்க பாசிட்டிவ்லாம் பாசிட்டிவ் எடுத்துக்கணும். ஓகே, அவங்கள போய் நம்ம கம்பேர் பண்ணணும், நம்ம கர்வம் தான் வரும். நமக்கு எல்லா சைத்தன்ய மகாபிரபு எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கிறது இங்கே வச்சிருக்காரு. ஓகே, எல்லா பெஸ்ட்டையும் எடுத்து 4 சமயத்தை பெஸ்ட்டை எடுத்து இங்கே வச்சுட்டாங்க. அப்போ இது பெஸ்ட்டாக தான் இருக்கும். அப்போ அங்கே பார்க்கும்போது அவங்க கொடுத்தாலும் தெரியும், இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறாங்க, இது தேவை கிடையாது. ஓகே, நம்ம அவங்க ஏதோ பண்ணுறாங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பண்ணுறோம். ஓகே, ஒரே விஷயம் சாரி பண்ணும் சாப்பிடுவீங்க இல்லையா? அதெல்லாம் சாப்பிடுவோம், 2 வேளை சாப்பிடுவீங்க. மாறிடுச்சு மாறிடுச்சு. ஆனால் பார்த்து சில பேர் போகாமோ நீங்கள் என்ன பெரிய வயசில் வரா, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அது இதையும் சொல்லுவாங்க சில பேர். நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமாக்கும், நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, நம்மள மாதிரி இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படிவாங்க. கீழே ட்ரை பண்ணுவாங்க. நம்ம அதை இது பண்ணிக்கலாம், ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி வந்துடும். ஓகே, நான் அப்புறம் சொல்லுங்கள் பிரபு. பிரபு இப்போ சேம் அதே நம்ம வேலைக்கு நம்ம இஸ்லாம் டிவோட்டிஸ் எல்லாமே பகவானை சேவிக்கிறோம், பெருமாள் கோயிலுக்கு போகிறோம், பகவானை சேவிக்கிறோம். ஓகே, பட் வந்து அந்த கிரைன்ஸ் வந்து நம்ம அன்னைக்கு எடுக்க மாட்டோம் நம்ம டிவோட்டிக்கு. பட் வந்து அவங்க வந்து வாங்கிக்கணும்னு சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம அதை வாங்கிக்கிறது வந்து சரியாக தவறாக நம்ம வாங்கிக்கிறதா? இது வாங்கிக்கிறது தவிர வாங்குறது கரெக்டாக தப்பான்னு கேட்குறீங்களா? சாப்பிட்றதா வாங்குறதா? வாங்கிக்கிறது பிரசாதம் வாங்கிக்கிறது தவிர கிடையாது. கரெக்டாக வாங்கி அடுத்த நாள் சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. வாங்கிக்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு நாளைக்கு சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிடலாம், இல்லை அடுத்தவங்க கொடுக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஓகே, அடுத்தவங்கன்னா செக்யூரிட்டிலாம் இருப்பார்ல, வெளியில் செக்யூரிட்டி இருப்பார், அவங்களாம் எப்படின்னு சாப்பிட தான் போகிறாங்க, அவங்களாம் கொடுக்கலாம், ஒன்றும் கிடையாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. எதாவது கேள்வி இருக்கா ரூமில்? ஓகே, எதுவும் கேள்வி இல்லை, இப்போ முடிச்சுக்கலாம் கிளாஸை. எல்லா வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதரூபஸ்ய கிருபா ஜந்தர்பயேவ பரிதானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அந்த கொடி வைஷ்ணவனுக்கு நாமாச்சுல ஹரிதாஸ் ठाकुर की, शीला प्रभुपाद की, सीताई गौर प्रेमानंदे. हरे हरे कृष्णा. थैंक यू वेरी मच. हरे कृष्णा बताइए. थैंक यू बताइए. हरे कृष्णा. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा. हरे कृष्णा.